நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக, இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பாக நாம் நடக்கும் பொழுது அவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் நாம் பார்ப்போம். நாம் வேத பகுதியில் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிப்போம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படிக்கு ஈசாயின் குமாரரில் ஒருத்தரை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின்படியே ஈசாயின் வீட்டிற்கு வருகிறார். அங்கு ஈசாய் தன்னுடைய 7 பிள்ளைகளை சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்துகிறார். தாவீது என்ற தன்னுடைய இளைய குமாரனை ஈசாய் அங்கு நிறுத்தவில்லை. 7 பேரை நிறுத்திடுறாரு. 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்றாரு. கர்த்தர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இங்க சொல்றாரு, நீ மனுஷன் பார்க்கிற மாதிரி வெளியே இருக்கிற தோற்றத்தை பார்க்காத, நான் இருதயத்தை பார்க்கிறேன். இருதயம் உண்மையுள்ளதாய் எனக்கு முன்பாக இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன்.
அவனுடைய இருதயம் எனக்கு ஏற்றதா இருக்கிறதா என்று பார்க்கிறேன். இப்ப 7 பேரையும் வர சொல்லிட்டாரு ஈசாய். 7 பேரும் தெரிந்து கொள்ளப்படல. அப்ப சாமுவேல் ஈசாயிட்ட கேட்கிறாரு, இவ்வளவுதானா அவங்க குமாரர் அப்படின்னு. அப்ப ஈசாய் சொல்றாரு, இளையவன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்றாரு. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவனை ஆள் அனுப்பி கூட்டிட்டு வாங்க, அவன் வர வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயிட்ட சொல்றாரு. இந்த காரியத்தை பாருங்க. அவனுடைய சகோதரர்கள், தாவீதினுடைய சகோதரர்கள், தாவீதினுடைய தந்தை ஈசாய், இவர்கள்லாம் தாவீதை ஒரு பொருட்டாவே எண்ணல. ஒரு பொருட்டா எண்ணி இருந்தாங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்பொழுது அவனை அழைப்பித்திருப்பாங்க முன்னாடியே. ஆனா அவனை அழைப்பிக்கல. 7 பேரை மாத்திரம் கடந்து போக பண்ணாரு ஈசாய் சாமுவேலுக்கு முன்பாக. அப்ப அதுவே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அங்கு தாவீதை அவர்கள் ஒரு பொருட்டா எண்ணல. அவங்க புறக்கணிக்கப்பட்டது போல இருந்த சூழ்நிலையில தாவீது இருந்தாரு. ஆனா அந்த தாவீதை ஹல்லேலூயா கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் வர வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தைலத்தை வைத்து கொண்டு அவர் காத்து இருக்கிறாங்க. அப்ப தாவீது வருகிறார். வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இவ்வாறாக, அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். கர்த்தர் சொல்றாரு, இவன்தான், எழும்பி அபிஷேகம் பண்ணு. நான் இவனுடைய இருதயத்தை பார்த்திருக்கிறேன். இவனுடைய இருதயம் எனக்கு முன்பாக உண்மை உள்ளதா இருக்கிறது. இவன்தான், இவனுடைய இருதயம் எனக்கு ஏற்றதா இருக்கிறது. இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். சாமுவேல் அந்த சகோதரர் மத்தியிலேயே தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த சகோதரர்கள் பார்க்கும்படிக்கு, அவங்க வீட்டார் பார்க்கும்படிக்கு, எந்த வீட்டார் புறக்கணிச்சாங்களோ, எந்த வீட்டார் ஒரு பொருட்டாவே தாவீதை எண்ணலையோ, அவர்கள் முன்பாகவே தைலத்தை எடுத்து சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றும் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் புறக்கணிக்கப்பட்டது போல சூழ்நிலைகள்ல கடந்து போயிருக்கலாம். அநேக காயங்களுக்குள்ள நீங்க போய் கொண்டு இருக்கலாம். எங்க வீட்டுல என்ன ஒரு பொருட்டாவே யாரும் எண்ணல என்று சொல்லி நீங்க கவலையில இருக்கலாம், அந்த உயரத்துல இருக்கலாம். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எப்படி தாவீதை காண்கிற கண்களுக்கு முன்பாக, அவர்கள் வீட்டார் முன்பாகவே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கனம் பண்ணி உயர்த்தியது போல உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாய், நீங்க உண்மை உள்ளவர்களாய் உத்தமமாய் நடக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவருடைய உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவர் உங்களை உயர்த்துவார். காண்கிற கண்களுக்கு முன்பாக அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல தான் தலை குனிஞ்சீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க தலையை உயர்த்துவார். உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அது கர்த்தரிடத்திலிருந்து வரும்.
உங்க இருதயத்தை மட்டும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா நீங்க கர்த்தருக்கு முன்னாக ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, அப்பா, என் இருதயத்தை ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையா நடக்க எனக்கு கிருபை தாங்க, ஆவியானவரே கிருபை தாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உண்மையாய் உத்தமமாய் நடக்க உதவி செய்வார். அவர் கிருபை தருவார், அவர் பலன் தருவார். உங்கள் இருதயம் அவருக்கு முன்பாக உண்மையாய் ஹல்லேலூயா நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய உயர்வை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கலாம், இல்ல ஒரு தொழில் பிசினஸ் செய்து கொண்டு இருக்கலாம். அங்கு சில காரியங்கள் உங்களை பாதிக்கிற மாதிரி, அநீதியா நடக்கிற மாதிரி நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய வேலையை கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் செய்யுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் செய்யுங்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு சமயம் வரும், ஒரு நேரம் வரும், கர்த்தர் உங்களை அந்த கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார். உங்களை பெரிய சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனங்கள் 38 44 வரை வாசித்தோம் என்றால், அங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கிறோம், யோசேப்பு எப்படி கர்த்தருக்கு முன்பாக இருதயத்துல உண்மை உள்ளவராக உத்தமமாக நடந்தார் என்று. அவருடைய வாழ்க்கையில வந்த உயர்வை பாருங்க. ஒரே நாள்ல கர்த்தர் யோசேப்பை மேல உயர்த்தினார். இந்த வசனத்துல பார்க்கிறோம், அந்த பார்வோனுக்கு வந்த அந்த சொப்பனத்திற்கு கர்த்தர் யோசேப்பின் மூலமாய் அதற்குரிய அர்த்தத்தை சொன்ன பிறகு, அந்த அர்த்தம் வெளிப்பட்ட பிறகு நாம் பார்க்கிறோம், பார்வோன் சொல்றாரு, எப்படிப்பட்டதான உயர்வு பாருங்க, நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்ப, உன் வாக்கின்படியே ஜனங்கள் எல்லாம் அடங்கி இருப்பாங்க, சிங்காசனத்துல மாத்திரம்தான் நான் பெரியவனா இருப்பேன். சொல்றாரு, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் அப்படின்னு சொல்லி பார்வோன் தன்னுடைய மோதிரத்தை, முத்திரை மோதிரம், அதை எடுத்து யோசேப்புக்கு போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுவித்து பொன் சரப்பணியை அவன் கழுத்துல தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்துல ஏற்றி
சொல்றாரு, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். சொல்றாரு பார்வோன் சொல்றாரு யோசேப்கிட்ட, எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தில் உண்மையுள்ள மனுஷனுக்கு, உண்மையா நடக்கிற மனுஷனுக்கு, உத்தமமா நடக்கிற மனுஷனுக்கு வருகிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பாருங்க, உயர்வை பாருங்க. எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள இருதயம் உடையவர்களாக உத்தமமாய் நீங்க நடக்க ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவார், கிருபை தருவார், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. எப்படி யோசேப்புடைய வாழ்க்கை ஒரே நாள்ல அப்படியே மாறியது. ஒரே நாள்ல கர்த்தர் அவரை சிங்காசனத்துக்கு உயர்த்திட்டாரு. அதுக்கு முந்தின நாள் தான் சிறையில் இருந்தார் யோசேப்பு. ஆனா அந்த ஒரே நாள்ல கர்த்தர் எப்படி யோசேப்பை உயர்த்தினார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினார். அதே போல அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாய் நடக்கும் பொழுது, உத்தமமாய் நடக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. அவருடைய கரம் உயர்த்துகிறத பார்க்கிறீங்க. அவர் உயர்த்தும் போது அது எவ்வளவு பெரிதா இருக்கும் யோசித்து பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் உங்களை உயர்த்தும் பொழுது அந்த உயர்வு காண்கிற கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அப்படிதான் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவார். அப்பா, நான் உங்களுக்கு முன்பாக உண்மையா இருப்பேன், உண்மையா நடப்பேன், இருதயத்துல உண்மையா நடப்பேன். உங்களை ஆராதிச்சா இருதயத்துல இருந்து உண்மையா ஆராதிப்பேன். அப்பா, என் வாழ்க்கையில இருதயத்துல இருந்து உங்களுக்கு உண்மையா இருப்பேன். அப்பா, என் இருதயம் உங்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கும், உண்மையா நடப்பேன். அதற்கு பலன் தாங்க பரிசுத்த ஆவியானவரே, கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆவியானவர் நிச்சயமா பலப்படுத்துவார், நிச்சயமா கிருபை தருவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? இயேசுவே, இந்த நேரத்துல உங்க முகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நாங்க தியானிச்சோம். அப்பா, இந்த வசனத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயங்களை நாங்கள் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஆவியானவரே, இந்த இருதயத்திலிருந்து உண்மையா உங்களை ஆராதிக்க நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையா நாங்க உங்களை ஆராதிப்போம், உண்மையா உத்தமமா நடப்போம். அதுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க, பலன் தாங்கப்பா. இருதயத்திலிருந்து உண்மையா இருக்க கிருபை தாங்கப்பா. இருதயத்திலிருந்து உண்மையா நடக்க கிருபை தாங்கப்பா. இருதயத்திலிருந்து உண்மையா நாங்க பேச, எங்க வாழ்க்கை இருதயத்திலிருந்து உண்மையா நமக்கு முன்பாக இருக்க கிருபை தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க நடத்துங்க ஆவியானவரை, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென்.